ஹலோ கைஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் இந்தியன் எக்கனாமி தான் பார்க்க போறோங்க. ஸோ இந்தியன் எக்கனாமியை நான் தான் உங்களுக்கு டீச் பண்ண போறேன். ஸோ கிட்டத்தட்ட சிலபஸ்லேருந்து நம்ம தொகுத்து 30 டாபிக் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேங்க. ஸோ வரக்கூடிய எந்த தேர்வாக இருக்கட்டும், குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இந்த தேர்வுகளுக்கு எக்கனாமிக் இந்திய பொருளாதாரம்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை எப்படி அப்ரோச் பண்ணோம், எந்தெந்த டாபிக்ல எவ்வளோ கொஷின்ஸ் கேட்குறாங்க, நம்ம எப்படி படிக்க போறோம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டாபிக்குமே நான் ஒரு ஓவர்வியூ கொடுக்க போறேன். ஸோ பார்த்துக்குங்க. ஸோ இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த வீடியோ எல்லாமே நம்ம டெலகிராம் சேனல்ல அப்லோட் ஆகும். ஸோ நம்ம இந்த வீடியோக்கு கீழே நம்ம டெலகிராம் சேனலுடைய லிங்க் தரேன் டிஸ்கிரிப்ஷன்ல. ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு என்ன அப்கமிங் இந்த 30 வீடியோஸ் வரும். சார் நீங்க கேட்கலாம், சார் இந்த 30 வீடியோஸ் பார்த்தா எக்கனாமிக்ஸ் போதுமான்னு கேட்டா, என்னை பொறுத்த வரைக்குமே இந்த 30 வீடியோஸ் போதுமானது. ஏன்னா எக்கனாமிக்ஸ் படிக்காம இப்போதைக்கு நம்ம காம்படிட்டிவ் ஃபீல்டுல என்ன பண்ண முடியாது, சர்வே பண்ண முடியாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கு. அப்ப 20 கொஸ்டின்ஸ் நம்ம எப்படி அப்ரோச் பண்ண போறோம், எப்படி எல்லாம் நம்ம டீச் பண்ண போறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு அழகா சொல்றேன். நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் தாங்க. என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வீடியோவை உட்காந்துட்டீங்கன்னா ஃபுல்லா பார்த்து ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஃபீல்டு தான் ஆயிடுச்சுன்னா ஒரே முறை படிக்கிறீங்க, தெளிவா படிக்கிறீங்க. எக்கனாமிக்ஸ் எடுத்து கஷ்டம்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அது கஷ்டமே கிடையாது. ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட்னு சொல்லுவேன். எல்லா சப்ஜெக்ட்டுமே ஈஸி தான். ஆனா அது நம்ம எப்படி அப்ரோச் பண்றோன்றது இருக்கு. நான் உங்களுக்கு அழகா பொறுமையா டீச் பண்ணி தரேன். ஸோ எப்படி அனலைஸ் பண்றதுன்றது சொல்லிடுறேன். ஒரு டாபிக்கை எப்படி முடிக்கணுன்றத சொல்லி கொடுத்துடுறேன். ஸோ நீங்க ஃபாலோ பண்ணியா மட்டும் போதுமானது. ஓகேங்களா? ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்தியன் எக்கனாமி இருந்து ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட எக்கனாமி ஃபுல்லாவே அந்த 30 டாபிக்கான ஓவர்வியூ பார்க்க போறோம். இதுல எந்த டாபிக்ல எவ்வளவு கொஸ்டின்ஸ் வருது, எப்படி கேட்கறாங்க அப்படின்ற முதற்கொண்டு சொல்ல போறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துருக்கே இந்தியன் எக்கனாமி ஓவர்வியூ இன்ட்ரோடக்ஷன் தான் நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இதுல பாருங்களேன், பொருளாதாரம். ஸோ நம்ம எடுத்த உடனே நமக்கு ஞாபகம் வச்சிருக்கோம். செகண்ட் கைஸ். ஸோ பொருளாதாரம் எடுத்துட்டாலே நமக்கு 3 விதமான பொருளாதாரம் இருக்கு. ஞாபகம் இருக்குங்களா? ஸோ அதை பத்தி பார்த்துருவோமா பாருங்க. கேபிட்டலிஸ்ட் எக்கனாமிக், சோசியலிஸ்ட் எக்கனாமிக், மிக்ஸ்டு எக்கனாமிக். முதலாளித்துவ பொருளாதாரம், சமூக பொருளாதாரம், கலப்பு பொருளாதாரம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப கலப்பு பொருளாதாரம் தான் இந்தியா பயன்படுத்துகிறது அப்படின்றத நான் ஃபுல் டீடைலா சொல்ல போறேன். அப்ப இந்த பொருளாதார முறைகள்ல இருந்து ஒரு கேள்வி ரிப்பீட்டடா இருக்கும். அப்ப ஒரு கொஸ்டின் இங்கேயே முடிச்ச மாதிரி இருக்குமா? அப்ப பொருளாதாரத்துக்கான பேஸ் நீங்க எங்க போடுறீங்கன்னா இங்கவே போட்டுடுவீங்க. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள். சார் என்ன சார் இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் பாக்குறப்போ, இந்திய பொருளாதாரம் வந்து பாத்தீங்கன்னா எப்படிலாம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயே ஃபர்ஸ்ட் ஒரு ஜிடிபி பத்தி சொல்லிடுவாங்க. கொடுத்துட்டு பலம் மற்றும் பலவீனம் சொல்லுவோம். பலம் பிளஸ் பலவீனம் இத பத்தியும் நம்ம என்ன பண்ண போறோம், டீட்டெயிலா சொல்ல போறோம். சோ அப்ப இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள்ல இது ஃபுல்லாவே அடக்கிடுவோம். மூன்றாவது பாருங்க, இந்திய பொருளாதார சிந்தனையாளர்களின் பங்களிப்பு. சோ சிந்தனையாளர்களின் பங்களிப்பு இருந்தோடனே இந்திய பொருளாதாரத்துல நம்ம சிந்தனையாளர்கள் இருக்காங்களா அவங்கள பத்தி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம திருவள்ளுவர்ல ஸ்டார்ட் பண்ணுவோங்க. திருவள்ளுவர் அவரை ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஒவ்வொன்னா காந்தி அவரை பத்தி சொல்லுவோம். காந்தி என்ன பண்ணிருப்பாரு, பொருளாதாரத்துல சில விஷயங்கள் சொல்லியிருப்பாரு. அவரை பத்தி பார்ப்போம். அடுத்தது அம்பேத்கர் பத்தி பார்ப்போம். அடுத்தது பிளஸ் ஷார்ட்டா எழுதிடுறேன், நேரு, ஜவஹர்லால் நேரு பிளஸ் குமாரப்பா, ஜேசி குமாரப்பா, ஜேசி குமாரப்பா பிளஸ் VKRV ராவ். செகண்ட் கைஸ். ஓகே, ஓகே. நேத்துல VKRV ராவ் அவங்கள பத்தியும் நம்ம என்ன பண்ண போறோம்னா டீடைலா பார்க்க போறோம். அப்ப என்னன்னா இந்திய சிந்தனையாளர்கள்னா அவங்க என்னென்ன சொன்னாங்க, அவங்க புத்தகம் ஒண்ணு வெளியிட்டிருப்பாங்க. அந்த புத்தகத்துல இருந்து ஒரு கேள்விகள் இருக்குமா பாருங்க. சோ அதையும் நான் உங்களுக்கு என்ன பண்ண போறேன்னா டீடைலா டீச் பண்ணி தர போறேன். சோ பாருங்க 3 டாபிக்குமே உங்களுக்கு பேஸ் அண்ட் கொஸ்டின்ஸா வருதா பாருங்க. அப்ப எக்கனாமிக்னா கஷ்டமே இல்லைன்ற ஒரு விஷயத்த நான் என்ன பண்ணிடுவேன், இங்கேயே உங்களுக்கு நான் பேஸ் போட்டு கொடுத்துருவேன். இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா பில்டிங் எழுப்ப வேண்டிய வேலை தாங்க. என்னங்க சார் சொல்றீங்க? ஆமாங்க, எப்பவுமே பேஸ் போட்டு முடிச்ச உடனே நீங்க பில்டிங் ஸ்டார்ட் பண்ணிடணும். அந்த மாதிரி தான். ஸோ எக்கனாமிக்கோட பேசிக்ஸ் நான் சொல்லிட்டு பிறகு நீங்க டைரக்டா வந்துடணுங்க. ஒன் செகண்ட்ங்க. திட்டக்குழு. ஸோ திட்டக்குழு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எடுத்த உடனே திட்டக்குழுவை பத்தி படிக்கக்கூடாது. திட்டக்குழு எப்போ உருவானது? ரஷ்ய புரட்சி 1917 ஸ்டார்ட் பண்ணுங்க நீங்க. 1917, 1928 பீஸ் நிறுவனம் நிறுவப்பட்டது. அங்க ஆரம்பிச்சு பம்பாய் திட்டம், நேரு அறிக்கை, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் திட்டம், சர்வோதயா திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க என்ன பண்ணணும்னா திட்டக்குழுவை பத்தி டீட்டெயிலா படிக்கணும். அப்ப திட்டக்குழுவிற்கு பதிலாக கொண்டு வரப்பட்ட அமைப்பு தான் யாருன்னா நிதி ஆயோக். நீங்க பாருங்களேன், எவ்ரி எக்ஸாம்ஸ்லயும் எவ்ரி எக்ஸாம்ஸ்லயும் திட்டக்குழுவிற்கு பதிலாக கொண்டு வரப்பட்ட அமைப்பு தான் நிதி ஆயோக் அப்படின்னு ஒரு கொஸ்டின் பாருங்க. அப்ப இந்த டாபிக் நம்ம என்ன பண்ணி ஆகணும், ஃபோக்கஸ் பண்ணணும்.
அப்போ ஃபோக்கஸ்டு ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்போ நமக்கு திட்டக்குழுவும் நிதி ஆயோகம் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா நீங்க பேஸ் போட்டுட்டீங்க. அப்ப பேஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணி ஆகணும், நீங்க பில்ட் பண்றப்போ ஃபோக்கஸ்டு ஏரியா அப்படின்னு பாக்குறப்போ திட்டக்குழு நிதி ஆயோகம் கண்டிப்பா படிச்சாகணும். ஏன்னா ரெண்டுத்துக்குமே தலைவர்கள் யாருன்னா பிரதமர் தான். அப்ப இங்கே ஒரு ஃபேக்சுவல் கிடைச்சிச்சா உங்களுக்கு? சோ அப்ப பாருங்க இவங்களுடைய வேலைகள் என்னென்ன அப்படின்றதையும் நான் உங்களுக்கு ஃபுல்லாவே சொல்ல போறேன். அப்ப திட்டக்குழுவால் உருவாக்கப்பட்டதுதான் 5 ஆண்டு திட்டங்களா இருக்கா பாருங்க. சரி guys, இது தெரியுதா பாருங்க. ஓகே. 5 ஆண்டு திட்டங்கள். இந்தியாவில் எத்தனை 5 ஆண்டு திட்டங்கள் இதுவரை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 11 தான். ஆனா எத்தனை 5 ஆண்டு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதுன்னா கேட்டா 12. இப்ப புரியுதா? 12 5 ஆண்டு திட்டங்கள் இருக்கு. ஆனா 12வது பாதியிலே நிறுத்தப்பட்டது. 11 தான் முழுசா முடியப்பட்டிருக்கு. அப்போ இந்த 5 ஆண்டு திட்டங்களை பத்தி நான் என்ன பண்ண போறேன், டீடைல்டா அங்க அந்த இயர்ல என்ன நடந்துச்சு, அப்ப என்ன ஆயிடுச்சு, மேபி இந்த டாபிக் வந்து பார்ட் 2 கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா 5 ஆண்டு திட்டங்கள் தான் நமக்கு கொஸ்டின் ஏரியாவே. சோ அது என்ன பண்ணக்கூடாது, நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. அப்ப என்ன பண்ணலாம்னா இதை டீடைல்டா பொறுமையா பார்க்கலாம். அந்த இயர்ல நடந்த இன்சிடென்ட்ஸ் இருக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கலாமே, முதல் 5 ஆண்டு திட்டம் 51ல இருந்து 56 வரைக்கும் நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். அங்க ஒரு பெரிய இன்சிடென்ட்ஸ் காணப்படாது. ஆனா செகண்ட் 5 ஆண்டு திட்டம் ரொம்ப முக்கியங்க. ஒரு 61 62 போகும். அப்ப 2வது 5 திட்டம் 3வது 5 ஆண்டு திட்டம். அப்ப 3வது 5 ஆண்டு திட்டத்துல என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, நம்ம 64 வாக்குல நேரு இறந்து போயிடுவாரு. அந்த இடைப்பட்ட காலத்துல என்ன ஆயிடுவாருன்னா, இந்தியா சீனா போர் 62 நடக்கும். இந்தியா பாகிஸ்தான் போர் நடக்கும் 65ல. இத பத்தி எல்லாமே டீடைல்டா நான் என்ன பண்ண போறேன்னா உங்களுக்கு அதுல சொல்ல போறேன். அப்ப என்னன்னா, நீங்க ஒரே ஒரு 5 ஆண்டு திட்டம் படிக்கும் போது எக்ஸ்ட்ரா இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஒரே ஒரு வீடியோல கத்துக்கலாமா பாருங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு உங்களுக்கு. நெக்ஸ்ட்ங்க, இதை முடிச்ச உடனே ஓகே நெக்ஸ்ட். சோ இது ரொம்ப முக்கியங்க. நெக்ஸ்ட் பார்க்க போறது தேசிய வருமானம். நம்ம நாட்டுக்கு தேசிய வருமானம் சொல்லிட்டு கேட்டாலே நம்ம ரெண்டே டேர்ம்ல சொல்லிட்டு போயிடலாமா பாருங்க. ஜிடிபி ஜிடிபி பிளஸ் ஜிஎன்பி முடிஞ்சிச்சு. ஸோ ஜிடிபி ஜிஎன்பி வச்சு ஒரு 8 ஃபார்முலா இருக்கும். என்டிபி என்என்பி தேசிய வருவாயை முதலில் கூறியவர். ஜிடிபி என்ற கருத்தை முதலில் கூறியவர் யாருன்னா சைமன் குஸ்னட். அவரை முதற்கொண்டு அந்த புக்கையும் கவர் பண்ணி கொடுத்துட்றேன். அவுட் சோர்ஸையும் நான் என்ன பண்ணிடுறேன் உங்களுக்கு கவர் பண்ணி ஈஸியா கொடுத்துருவேன். அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜிடிபில ஆரம்பிச்சு அந்த 8 டாபிக்குமே என்ன பண்ணி கொடுத்துருவேன். கிட்டத்தட்ட ஒரு 10 டாபிக் வச்சுக்கலாமே. 10 டாபிக்குமே நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், நாட்டு வருமானத்தை பத்தி டீட்டெயிலா சொல்லிடுவேங்க. சோ அப்ப பாத்தீங்கன்னா இந்த ஏரியா கொஸ்டின் ஏரியாங்க. இப்ப வரக்கூடிய எல்லாமே ஒரு கொஸ்டின்ஸ் ஏரியாவா இருக்கா பாருங்க. சரி மேபி மிஸ் ஆனா 2 கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2 கொஸ்டின் இருக்குன்னா கண்டிப்பா இருக்குங்க. நமக்கு நிதி ஆயோக்ல இருந்து வட்ட எப்பவுமே ஒரு கொஸ்டின் இருக்கு. அப்போ ஒரு வீடியோ ஒரு கொஸ்டின்ன்ற மாதிரி இருக்குன்னா 30 வீடியோ சார் நமக்கு ஒரு 20 கொஸ்டின் கிடைச்சிருது. ஓகேங்களா சார்? மீதி எல்லாமே கேட்டீங்கன்னா மீதி 10 வீடியோ கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்ஃபர்மேஷன் கேட்டா லாபம், கேட்கலனாலும் லாபம் தான். நமக்கு நஷ்டம்ன்றது இங்க என்னது கிடையவே கிடையாதுங்க. ஏன்னா இது வந்து லேர்னிங். அதுதான் இங்க சொல்றேன் பாருங்களேன். அடுத்தது நம்ம வேலைக்கு போயிடுறோம். அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வரி. அப்ப அதுக்கு முன்னாடி வேலைக்கு போறதுக்கு முன்னாடியே நமக்கு என்ன பண்ணணும், வரி அமைப்பை பத்தி தெரியணும். சோ வரி அமைப்புல நமக்கு 2 விதமான டாக்ஸ் இருக்குங்க. டைரக்ட் டாக்ஸ் பிளஸ் இன்டைரக்ட் டாக்ஸ் சொல்லுவாங்க. நேர்முக வரி, மறைமுக வரிகள். அந்த 2 வரிகளை பத்தி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன சொல்ல போறேன்னா ஜிஎஸ்டி பத்தி சொல்ல போறேன். இந்த ஜிஎஸ்டியை இப்போ வந்து பாத்தீங்கன்னா மறுசீரமைப்பு வச்சிருக்காங்களா பாருங்க. ஃபர்ஸ்ட் 2017 கொண்டு வந்திருப்பாங்க. 2017 இம்ப்ளிமெண்ட் பண்ணது. ஒன் செகண்ட். 2017 ஜிஎஸ்டி வந்திருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடியே வாஜ்பாய் இருந்த காலத்துல ஜிஎஸ்டி எப்படி வந்துச்சு, அதனுடைய பரிணாம வளர்ச்சி முதற்கொண்டு சொல்ல போறேன். அது எப்படிலாம் எந்த 2000ல இருந்து ஆரம்பிச்சு 2017 வரைக்கும் நான் என்ன பண்ண போறேன், ஜிஎஸ்டியோடைய மொத்த டீடைல்ஸ் உங்களுக்கு லைன் பை லைனா கொடுத்துட்டு, இப்போ ஜிஎஸ்டி எத்தனை சதவீதங்கள் இருக்கு, ஃபர்ஸ்ட் 5 இருந்துச்சு, இப்போ 3 இருக்கு, அது விலக்கு அளிக்கப்பட்டது எது அப்படின்னு சொல்ல போறேன். அப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஜிஎஸ்டின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்க. இப்போ கேட்கப்பட்ட கேள்விகளும் குரூப் 4ல இருக்கட்டும், குரூப் 2ல இருக்கட்டும், குரூப் 1ல இருக்கட்டும், ஜிஎஸ்டில இருந்து கொஸ்டின் இல்லாம இல்லையா? சோ அப்ப என்ன பண்ணணும்னா ஒரு வீடியோ, இந்த ஒரு வீடியோ 2 மார்க். மேபி 2 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுல நிறைய டைம் கேட்டிருக்காங்க. 2 கொஸ்டின்ஸ்லாம் அடிக்கிருக்காங்க. சோ அப்ப என்ன பண்ணா இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா வரும். அடுத்ததுங்க வருவாய் ஆதாரங்கள் பத்தி பார்ப்போங்க. சோ வருவாய் ஆதாரங்கள் சார் வரிகள் பத்தி சொல்லிட்டீங்க. அது என்ன சார் வருவாய் ஆதாரங்கள் கேட்டீங்கன்னா 2 விஷயம் இருக்குங்க. வரி வருவாய், இன்னொன்னு வரியற்ற வருவாய். நான் இங்கே ஷார்ட்டா சொல்லிட்டு இருந்தேனே. வரி வருவாய், வரியற்ற வருவாய். அது என்ன சார் வரி வருவாய்? வரி வருவாய்னா நமக்கு தெரியும் நேர்முக வரி, மறைமுக வரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடிக்கிட்டு போயிடலாம். அது என்ன சார் வரியற்ற வருவாய் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்போ, ரோட்ல போயிட்டே இருக்கேன். டிராபிக் போலீஸ் மடக்கிட்டாங்க. மடக்கிட்ட உடனே நான் ஃபைன் கட்டுறேன். அந்த தண்டனை தொகை எங்க போகும்னா வரியற்ற வருவாயில போய் சேருமா? அதுதான் இங்க சொல்றேன்.
சோ இப்ப என்னன்னா வரி வருவாய், வரியற்ற வருவாய், இந்த பொது செலவு அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ண போறேன், இங்க வருவாய் ஆதாரங்கள்ல சேர்க்க போறேன். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டீட்டெயிலா சொல்றேன். நெக்ஸ்ட்ங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ங்க. எனக்கு தெரிஞ்சு டிஎன்பிசியா இருக்கட்டும், பேங்கிங் எந்த எக்ஸாம் எழுதினாலும் இந்த நிதி ஆணையம் படிக்காம போகக்கூடாதுன்னு சொல்வேன். ஏன் சார்னா, நிதி ஆணையம் கரண்ட்ல இருக்கும். கரண்ட் கொஸ்டின்ஸ்ங்க அது. ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா 1951ல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் நிதி ஆணையம். இப்ப அரவிந்த் பனகாரியா வரைக்கும் பார்ப்போம். சோ மொத்தம் 16 நிதிக்குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்குங்க. 16த் ஃபினான்ஸ் கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன் கேட்பாங்க. அவங்க என்னென்னலாம் சொன்னாங்க, எந்த காலத்துல அமைச்சிருக்காங்க அப்படின்றது நான் சொல்லப் போறேன். அந்த 16 நிதி ஆணையர்கள் இருக்காங்கல்ல, நீங்க மனப்பாடம்லாம் பண்ண தேவையில்லைங்க. நான் இப்பவும் சொல்ற ஒரு விஷயம். எக்கனாமிக்ஸ நீங்க போயிட்டு மனப்பாடம் பண்ற வேலையே வேண்டாம். அழகா அந்த 16 பேரையும் உங்களுக்கு மைண்ட்ல உட்கார வைக்கிறது என் பொறுப்பு. நான் அதுக்கு பொறுப்பு எடுத்துக்கிறேன். அழகா ஷார்ட் கட்டோட சொல்லிக் குடுத்துடுறேன். அதுக்கப்புறம் அந்த 16வது நிதிக்குழு, 15வது நிதிக்குழுவோட ரெக்கமெண்டேஷன் இருக்கு பார்த்தீங்களா? அவங்க குடுத்த அறிக்கை, அந்த அறிக்கையும் நான் என்ன பண்ணிடுறேன், உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிக் குடுத்துருவேன். அப்ப நிதி ஆணையம் அப்படின்றது ஒரே ஒரு வீடியோல என்ன ஆயிடும் உங்களுக்கு ஈஸியா முடிஞ்சிரும். நெக்ஸ்ட்ங்க. மத்திய, மாநில நிதி உறவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பட்ஜெட்லாம் சொல்லுவாங்கல்ல, அதுலயும் இது வரும். அந்த நிதி உறவுகள்லாம் மத்திய அரசால் விதிக்கப்பட்டு, மாநில அரசால் வசூலிக்கப்பட்டு, பகிர்ந்தளிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெர்ம் படிப்பீங்க. அந்த டெர்ம்ஸ் எல்லாமே இதில தான் பார்ப்போம். சோ இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, கான்செப்ட் டாபிக்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஈஸியா ஃபேக்சுவலா படிச்சிடலாம். இந்த 12வது டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, கான்செப்ட். யார் விதிக்கிறாங்க? என்னென்ன வரிகள் இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா நம்ம வரிகள் படிக்கிறது நேர்முக வரிகள், மறைமுக வரிகள். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத பொறுமையா நம்ம பார்த்துக்கலாங்க. நெக்ஸ்ட். சோ நிதி கொள்கை. நம்ம பார்ப்போம். சார் பணத்த வந்து பார்த்தீங்கன்னா, யார் சார் அச்சிடுறது? ஆர்பிஐ அச்சிடுறாங்க. ரைட்டு. அப்ப நிதி கொள்கைன்னு ஒண்ணு வைக்கணும்ல. பணம் இவ்வளவுதான் அச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நிதி வந்து பணம் எல்லார்கிட்டயும் அதிகமா இருந்துச்சுன்னா என்ன ஆயிடும்? விலைவாசிகள் அப்படியே கம்மியா அதுதான் விஷயம். அப்ப நிதி கொள்கைய பத்தி நான் உங்களுக்கு டீட்டெயில்டா சொல்றேன். சோ என்னென்னன்றத நம்ம பார்த்துடலாம். ஒன் செகண்ட்ங்க. அடுத்தது, இது இல்லாம நம்ம உலகமே இயங்கலையா? பேங்கிங் சிஸ்டம், வங்கி. சோ வங்கி எப்ப உருவாச்சு? சவுத் ஆப்பிரிக்கா வங்கியிலிருந்து ஆரம்பிப்பேன். சிலோன் வங்கி வரைக்கும் முடிப்பேன். ஏன்னா கடைசியா சிலோன் வங்கி தான் வருவாங்க. சோ அப்ப பார்த்தீங்கன்னா, இந்தியன் வங்கி சென்ட்ரல்ல வந்திருக்கும். அப்ப 1934 சட்டத்தின்படி 35ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. சோ அதனுடைய சிம்பல்ஸ் இருந்து ஆரம்பிச்சு மொத்தமா அவங்களுடைய நிறுவனங்கள் வரைக்கும் நான் சொல்லுவேன். அப்ப வங்கியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல இருந்து டைரக்ட் கொஸ்டின்ங்க ஒரு கொஸ்டின். 1+1 மேபி 2 கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கும் வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. சோ இத பத்தியும் நான் உங்களுக்கு டீட்டெயில்டா சொல்லப் போறேன். சோ அப்ப இதுல முக்கியமா வங்கியல் முடிச்ச உடனே ரிசர்வ் வங்கி, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இதுதான் இம்பார்ட்டன்ட். நான் வங்கிகளுடைய இன்ட்ரோடக்ஷன் ஒண்ணு குடுத்துருவேன். பிரசிடென்சி வங்கிகள் இருக்குல்ல, சென்னை வங்கி, கல்கத்தா வங்கி, அப்புறம் பம்பாய் வங்கி எல்லாம் முடிச்சுட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை ஃபர்ஸ்ட் சொல்லுவேன். சோ அதையும் நம்ம பாத்துக்கலாங்க. நெக்ஸ்ட் இப்ப இருக்கிற ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ங்க. சார் வந்து பாத்தீங்கன்னா பொருளாதாரத்துல இது மேஜர் ரோல் பண்ணா பாருங்க. அத்தியாவசிய பண்டங்களின் விலை உயர்ந்து கொண்டே செல்கிறது. அதுக்கு காரணமே பணவீக்கம், பணவாட்டம் அப்படின்ற 2 கான்செப்ட் இருக்குங்க. சோ பணவீக்கம்னா என்ன? பணவாட்டம்னா என்ன? அப்படின்னு சொல்லப் போறேன். சோ அப்ப இந்த இடத்துல இந்த 2 கான்செப்ட் புரியாம நெறைய பேர் இருப்பாங்க. சார் ரொம்ப கன்ஃப்யூஷனான கான்செப்ட் சார் இது அப்படின்னு சொல்லுவீங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. அத எளிமையான முறையில உங்களுக்கு அழகா நான் சொல்லிக் குடுத்துடுறேன். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபாலோ மட்டும் பண்ணிட்டா போதும். சோ அப்ப பணவீக்கம், பணவாட்டம்ன்றது ஒரே ஒரு கிளாஸ் தான். ஓடும் பணவீக்கம் இருக்கும், தவழும் பணவீக்கம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜம்பிங் பணவீக்கம் இருக்கும். எல்லா பணவீக்கத்தையும் நான் என்ன பண்றோம்னா, ஒரே ஒரு கிளாஸ்ல அழகா உங்களுக்கு நான் டீச் பண்ணி குடுத்துருவேன். இந்த பணவீக்கத்தால பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும், நன்மைகளை பத்தியும் நான் என்ன பண்ண போறேன்னா, உங்களுக்கு சொல்லப் போறேன். சோ இதுதான் இந்த டாபிக்ல இருக்குது. 16 டாபிக். சோ அதுதான் பணவியல் கொள்கை மற்றும் பணவியல் மற்றும் பணம் மற்றும் பணவியல் கொள்கை. பணம்னு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. பண்டமாற்று முறை இருந்துச்சு. அதுக்கப்புறம் மெர்கான்டிசம், வணிகச் சுரண்டல் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் ஒரு பொருளுக்கு பொதுவான ஒரு பணம் ஒரு விலை நிர்ணயிக்கணும். அதுக்காக தான் கொண்டு வந்தது தங்க நாணயங்கள். அதுக்கப்புறம் தான் பணம்னு வருது. அப்ப பணம் எந்தெந்த நாட்டுல என்னென்ன பேர்ல அழைக்கப்படுகிறது? பணத்துடைய மதிப்பு எப்படி உயருது? இப்ப நம்ம டிஜிட்டல் கரன்சி எப்படி பயன்படுத்துறோம்? அத முதற்கொண்டு நான் உங்களுக்கு டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இப்ப பணத்த பத்தி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். சோ அந்த பணத்துடைய வடிவமைப்பாளர் உதயகுமார பத்தி நான் டீட்டெயிலாவே சொல்லியிருக்கேங்க. நெக்ஸ்ட். சார் எல்லாம் வந்துச்சு சார் எனக்கு. நான் முடிச்ச உடனே வேளாண்மை பத்தி சொல்லுங்க சார்னா, நம்ம இந்திய வேளாண்மை பத்தி சொல்லுவோங்க. சார் எப்படின்னா, வேளாண்மை மற்றும் நிலச்சீர்திருத்தம். நம்ம பார்ப்போம். வேளாண் பொருட்கள பார்த்துட்ட உடனே நிலச்சீர்திருத்தத்த பார்க்கணுங்க. ஏன்னா வினோபா பாவே நமக்கு ஞாபகம் இருக்குங்களா? 1940ஆம் ஆண்டு என்ன பண்ணுவாருன்னா, தனிநபர் சத்தியாகிரகத்த தொடங்குவாரு. அதுக்கப்புறம் 1951 வாக்குல என்ன பண்ணுவாருன்னா, நிலம் வந்து நிலச்சீர்திருத்தத்தை ஏற்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ஏன்னா,
ஒரே ஒருத்தர்கிட்ட 100 ஏக்கரா இருக்கிறது எப்படி இருக்கு? 10 பேர்கிட்ட 10 ஏக்கரா இருக்கிறது எப்படி இருக்கு? இப்ப புரியுதுங்களா? இதுதான் கான்செப்ட்டா எடுத்து நிலச்சரித்திரம்னு சொல்லுவாங்க. அந்த நிலச்சரித்திரத்த நான் என்ன பண்ண போறேன்னா, உங்களுக்கு ஹிஸ்டாரிக்கலா சொல்லிட்டு வரப்போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஜமீன்தாரி முறை, மகள்வாரி முறை, ரயத்வாரி முறைலாம் இருக்குல்ல, அதையும் நான் என்ன பண்ண போறேன், இதுல அடக்கிட போறேன். அப்ப சார் எக்கனாமிக்ஸ்ன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜியோகிராஃபி இருக்கும், பாலிட்டி இருக்கும், எக்கனாமிக்ஸ் இருக்கும். எப்படி சொல்றது? எல்லாமே கலந்திருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். அப்ப என்ன பண்ணுவேன்னா, எல்லாமே நான் உங்களுக்கு என்ன பண்ண போறேன், கலந்து தான் சொல்லப் போறேன். நெக்ஸ்ட்ங்க. இண்டஸ்ட்ரியல் தொழில்துறை வளர்ச்சி. தொழிற்சாலைகள் இல்லைன்னா நாட்டுடைய மக்களுக்கு வருமானம் இல்லை. இப்போதைக்கு நிலைமை அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு பொருளுடைய உற்பத்தியை வச்சுதான் இந்த நாட்டுடைய பொருளாதாரம் என்பது கணக்கிடப்படுகிறது. அப்ப தொழில் வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம தொழில் கொள்கைகளை ஸ்டார்ட் பண்ணுவோங்க. இப்ப 1948ங்களா? 48, 1956, 1977, 1980, 1991. 1991 முடிஞ்சு போச்சு. மொத்த தொழில் கொள்கை எல்பிஜி இருக்கு பாத்தீங்களா? எல்பிஜி வரைக்கும், எல்பிஜி மட்டும் நான் தனியாக நடத்துறேன். மத்த இந்த 4 தொழில் கொள்கைகள், தொழில் வளர்ச்சினா அந்த தொழிற்சாலைகள்லாம் இருக்கு பாத்தீங்களா இந்தியாவுல? சணல் தொழிற்சாலை, பருத்தி தொழிற்சாலை, இது எல்லாமே நான் என்ன பண்ண போறேன்னா, ஜவுளி தொழிற்சாலையில இருந்து உங்களுக்கு டீடைலா சொல்ல போறேன். அதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கேயே முடிச்சிடலாம். சார் ஜியோகிராஃபில 4th லெசன்லயும் இருக்கும். பட் ஆனா நமக்கு இங்கேயும் இருக்கு தொழில் வளர்ச்சின்றது. அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாவே சொல்லி கொடுத்துறேன். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் எல்பிஜி நான் தனியா பாக்குறேன்னு சொன்ன பாத்தீங்களா? ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்டுங்க. நமக்கு இந்த தொழில் கொள்கையில 2 தொழில் கொள்கை, 3 தொழில் அந்த 2 தொழில் கொள்கை வந்து பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு, இது 2 வந்து பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி அம்மையார், இது நரசிம்மராவ். அப்போ சார் இது வரைக்கும் எனக்கு தெரியாது சார் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனோட சேர்த்து சொல்ல போறேன். அப்ப தொழில் கொள்கையில எங்க ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்ற டீடைல் முதற்கொண்டு இங்க வந்துருங்க உங்களுக்கு. அடுத்தது சார் தொழில் வளர்ச்சி ஆரம்பிச்சிச்சு முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ஒரு டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. பொருளாதாரத்துல ஒரு வளம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேஜர் ரோல் பண்ணுங்க. சரிங்களா? ஒரு வளம்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும். அதுதான் என்னது? மனித வளம் சொல்லலாமா பாருங்க. மக்கள் தொகை. பொருளாதாரத்துல நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. அப்ப மக்கள் தொகை எவ்வளவு மேஜர் ரோல் பண்ணுது, மக்கள் தொகை எங்க அதிகமா இருக்கு, கம்மியா இருக்கு அப்படின்றது சொல்ல போறேன். அது பொருளாதாரத்துல எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்றது டீடைலா சொல்ல போறேன். கண்டிப்பா இதுல இருந்து கொஸ்டின்ஸ் நிறையவே இருக்குங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். சோ இவங்களுக்கு முக்கியமான விஷயம் கல்வி. சோ கல்வி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுலயும் கவர் ஆகும். யூனிட் 9 இப்ப மெர்ஜ் பண்ணிட்டாங்கல்ல, அதுலயும் கவர் ஆகும். இதுல நம்ம எக்ஸ்ட்ரா ஒன்னு பார்ப்போம்னா இடஒதுக்கீடு பார்ப்போங்க. இடஒதுக்கீடு. அப்போ அவங்களுக்கு ரிசர்வேஷன் எப்படி வந்துச்சு, ஹிஸ்டாரிக்கல் இருந்து பார்ப்போங்க. ஸோ சேர சோழ பாண்டியர்கள் இருந்து அவங்க எப்படி கல்வி நிலையங்களை வடிவமைச்சாங்க, ஆங்கிலேயர்கள் வந்ததுக்கு அப்புறம் கல்வி முறை எப்படி ஆச்சு, அப்புறம் இந்தியர்கள் கிட்ட கல்வி முறை எப்படி வந்துச்சு அப்படின்றத சொல்லி அவங்களுக்கான இடஒதுக்கீடு சொல்ல போறேன். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்கா பாருங்க இது. ஸோ உங்களுக்கு இது பாலிட்டிலும் கவர் ஆகும், எக்கனாமிக்லயும் கவர் ஆகும். ஸோ அப்போ 2 in 1 வித் கரண்ட் அஃபேர்ஸ். முக்கியமான விஷயம் சிஏ இவங்களுக்காக அமைக்கப்பட்ட குழுக்கள் இருக்கும். கஸ்தூரி ரங்கராஜ் குழு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்க, இவங்க வருவாங்க. ஸோ இப்போ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட்டா வருங்க. ஸோ நெக்ஸ்ட் இது எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ்லயே ஆட் ஆகுமா பாருங்க. சுகாதாரம். சுகாதாரம் என்றது நம்ம நிதி ஆயோக் ஒரு விஷயம் சொல்லுவோம். நிதி ஆயோக் சுகாதார அறிக்கையில் கேரளா முதலிடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ ஒடிசா முதலிடத்துல இருக்கு. அப்ப என்னன்னா சுகாதாரத்தை பத்தி நீங்க டீட்டெயிலா தெரிஞ்சாதான் நீங்க குறியீடுகளை பத்தி சொல்ல முடியும். ஸோ அப்போ இந்த இடத்துல சுகாதாரத்தை பத்தி நான் உங்களுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ இதையும் பாத்துக்கலாங்க. சரி, நாட்டுல இருக்க பிரச்சனையை ஒண்ணு சொல்லுங்க சார் அப்படின்னு உங்களுக்குள்ள தோணும். சார் நிறைய பிரச்சனை இருக்கு ஐயா, அது தப்புலாம் சொல்ல மாட்டேன். ஆனா இந்திய பொருளாதாரத்துல ஒரு பிரச்சனை நீங்க கொடுத்துருக்க பாருங்க. இந்திய பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. அதுதான் என்னது? வேலையின்மை. சோ வேலையின்மையை நிறைய நாடுகள் வரையறுத்திருக்கு. நமக்கு வேலையின்மையின் வகைகள் என்னென்ன அப்படின்னு சொல்ல போறேன். வேலையின்மைனா என்ன சொல்ல போறேன், வேலையின்மை எதனால நடக்குது, அதை சரி பண்ணக்கூடிய வழிகள். அது இல்லாம இதுலயே நான் என்ன பண்ண போறேன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பிளஸ் திட்டங்கள் ஸ்கீம்ஸ் இருக்கும்ல, அதை நான் 2ஆ பிரிச்சு உங்களுக்கு கொடுத்துருவேன். அப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பார்க்கும்போது. அப்போ கரண்ட் அஃபேர்ஸும் படிச்ச மாதிரி இருக்கும், ஸ்கீம்ஸும் படிச்ச மாதிரி இருக்கும். அப்போ வேலையின்மைன்ற ஒரு பெரிய டாபிக்ல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா இருக்கு. ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஈஸியா அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்தது வேலை என்ன நடக்கும் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா? வறுமை. வறுமையில போய் விழுமா? ஸோ வறுமை ஒழிப்பு திட்டங்கள் நம்ம ஒரு லெசன் எடுத்து படிக்கலாங்க. 11th புக்ல இருக்கும், ஊரக பொருளாதாரம் அப்படின்னு ஒரு லெசன் இருக்குங்க. ஊரக பொருளாதாரம் எடுத்துட்டாலே உங்களுக்கு என்னன்னா வறுமையை டாபிக்கே என்று முடிச்சிடலாம். அதுலதான் எக்கச்சக்கமான வறுமை ஒழிப்பு திட்டங்கள் இருக்கும். 1978ல ஆரம்பிச்சு 2013 தேசிய உணவு திட்டம் இருக்கு பாத்தீங்களா, அது வரைக்குமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தான். சோ அதுல இருந்து கொஸ்டின்ஸ் எப்படி குரூப் 4ல, குரூப் 2ல, குரூப் 1ல கேக்குறாங்கன்றத பார்க்க போறோம். அது இம்பார்ட்டன்ட் டாபிக். இது
இது படிக்காம தயவு செஞ்சு நான் சொல்வேன். நிதி ஆயோக திட்டக்குழுலாம் எப்படி படிக்காம போவீங்களோ, அதே மாரி இதுவும் படிக்காம போகக்கூடாது. ஸோ என்ன பண்ணி ஆகணும்? படிச்சுட்டு தான் அடுத்த டாபிக்கே போகணும். ஏன்னா ஊரக வறுமைனாலே உங்களுக்கு ஊரக பொருளாதாரம்ன்ற ஒரு லெசனே வந்துரும். நெக்ஸ்ட்ங்க. ஸோ அப்ப பார்த்தீங்கன்னா, அடுத்தது தமிழ்நாட்டு பொருளாதாரம்ங்க. ஸோ நம்ம இதுவரைக்கும் இந்திய பொருளாதாரத்த பத்தி ஃபுல்லா பார்த்துட்டோம். வறுமை, கல்வி, திட்டக்குழு எல்லாத்தையும் பார்த்துட்டோமா? ஸோ இதே என்ன பண்ண போறோம்னா, நம்ப தமிழ்நாட பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்திய அளவுல பார்த்த விஷயங்கள, தமிழ்நாடு அளவுல உங்களுக்கு நான் நோட்ஸ்ல தொகுத்து குடுத்துருவேன். அது எங்கன்னா இருக்கட்டும். அவுட் சோர்ஸ் எங்கன்னா இருக்கட்டும். கரண்ட் டேட்டா. கரண்ட் டேட்டா தனிநபர் வருமானத்துல எந்த மாவட்டம் அதிகமா இருக்கிறது? அத முதற்கொண்டு நான் என்ன பண்ண போறேன்னா, உங்களுக்கு தமிழ்நாட்டு பொருளாதாரத்துல குடுத்துருவேன். ஓகேங்களா? சோ இதிலே புவியியல் கூறுகள் இருக்குங்க. தமிழ்நாடு புவியியல் கூறுகள்னு ஒரு லைன் இருக்கும். சோ தமிழ்நாடு ஜியோகிராஃபி உங்களுக்கு மேப். இது வரைக்கும் ஜியோகிராஃபிய நம்ம மேப் மூலியமா தான் படிச்சிருக்கோம். அதுதான் ரொம்ப ஈஸியா புரியும். சோ இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, தமிழ்நாடு ஜியோகிராஃபி ஃபுல்லா மேப்புங்க. ஒரு 20 படத்த வச்சு நான் கிளாஸ் முடிக்க போறேங்க. என்னங்க சார் நோட்ஸ் கேட்டீங்கன்னா, என்கிட்ட நோட்ஸ் கேட்காதீங்க. கிடையாது என்கிட்ட நோட்ஸ். ஒன்லி டயகிராம். டயகிராம் போடுறீங்க. எது எது எங்கெங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கங்க. எவ்வளோ மீட்டர்ன்னு தெரிஞ்சுக்கங்க. அவ்வளோதானே விஷயம். அழகா நான் ஒரு டயகிராம் தமிழ்நாடு படத்திலேயே நான் உங்களுக்கு என்ன பண்ணி குடுத்துடுறேன். இத முடிச்சு குடுத்துறேன். இது அப்புறம் தமிழ்நாடு ஜியோகிராஃபி முடிச்சுட்ட பாருங்க. இதிலே பிளஸ் மானுட புவியியலும் உங்களுக்கு ஆட் பண்ணி குடுத்துருவேன். சோ இந்த 2 டாபிக்ல இருந்து மட்டுமே குறைந்தபட்சம் பாருங்க காய்ஸ் 2 டாபிக்ல இருந்துமே குறைந்தபட்சம் 4 to 5 கொஸ்டின்ஸ். என்ன சார் சொல்றீங்க? கண்டிப்பா இருக்குது. ஜியோகிராஃபிலயும் கவர் ஆகுது. தமிழ்நாட்டிலும் கவர் ஆகுது. கரண்ட் அஃபேர்ஸ் அதுலயும் என்ன ஆகுது உங்களுக்கு கவர் ஆயிடுது. சோ அப்ப என்ன பண்ணலாம்னா இந்த டாபிக்ஸ நம்ம அழகா பிரிச்சு உங்களுக்கு அழகா நடத்தி குடுத்துறோம். ஓகேங்களா? நோட்ஸ் மட்டும் தெளிவா எழுதிக்கங்க. அது போதும். அவ்வளவுதாங்க. கிட்டத்தட்ட நம்ம 27 டாபிக் முடிச்சிட்டோமா? இந்த 27 டாபிக் முடிச்சிட்ட உடனே அடுத்தது படிக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, சார் இந்த கேள்வி எங்க கேக்குறானே தெரியல சார் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கொஸ்டின் பேப்பர்ல பாப்பீங்க. எங்கேயும் இல்லைங்க. தலைவன் இங்க தாங்க இருக்காரு. எங்கன்னா பட்ஜெட். சோ என்ன கேக்குறேன்னா, திடீர்னு 2025, 26 நிதி பற்றாக்குறை எவ்வளவுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. 4.4% இப்போ ரீசெண்டா நிதி பற்றாக்குறை இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். நம்ம 2025, 26 கேட்டானா புரியுதுங்களா இல்லையா? சோ அப்ப என்னன்னா பட்ஜெட்ட பத்தி உங்களுக்கு 2 வீடியோ குடுக்குறேங்க. இது மட்டும் என்னன்னா ஸ்டேட் பட்ஜெட் ஒண்ணு, சென்ட்ரல் பட்ஜெட் ஒண்ணு. ஏன்னா 2ஆ பிரிச்சு குடுத்துறேன் நான் உங்களுக்கு. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரே பட்ஜெட் மட்டும் சொன்னா மட்டும் போதாது. ஏன்னா பட்ஜெட்ட பத்தி நம்ம ஃபுல்லாவே அங்க நிதி கொள்கையில சொல்லிடுவோம். பட் ஆனா இந்த இடத்துல பட்ஜெட்ன்றது தனியா. ஏன்னா இது கரண்ட் அஃபேர்ஸ்ல ஆட் ஆகுதா? எல்லா சிலபஸ் கீழயும் கரண்ட் அஃபேர்ஸ்ன்ற ஒரு வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தையை நம்ம என்ன பண்ண முடியாது? மிஸ் பண்ணிட்டு போயிடக்கூடாது. சோ அப்ப என்ன பண்ணணும்னா இதையும் நம்ம பார்த்து வச்சுக்கணும். அப்ப கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சோ அப்புறம் என்ன குடுத்துருங்க பாருங்களேன். சார் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மேஜர் பார்ட்ஸ்ன்னு சொல்லலாம். சோ சொல்லுவாங்க. பெட்ரோல் போடாம வண்டி இயங்காது அப்படின்ற மாதிரி ஸ்கீம்ஸ் படிக்காம எக்கனாமிக்ஸ்ல எந்த எக்ஸாமுக்கும் போக முடியாது அப்படின்னு சொல்லலாம். வரக்கூடிய குரூப் 1 இருக்கட்டுங்க. குரூப் 2 ஸ்கீம் இல்லாம ஒரு குரூப் 2 எக்ஸாம் கிடையாது. குரூப் 4 கண்டிப்பா இருக்கு. அப்ப ஸ்கீம்ஸ உங்களுக்கு நீங்க கஷ்டம்லாம் படாதீங்க. தேடி தேடிலாம் படிக்காதீங்க. நான் எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லுவேன். என்னுடைய ஃபேவரட் டயலாக் ஒண்ணு இருக்குங்க. எல்லாமே ஒரு இடத்துல கிடைக்கிறப்போ அந்த இடத்த நம்ம சரியா பயன்படுத்திக்கணும். நம்ம அங்கங்க ஒரு இடத்துல போயிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடங்கள் என்ன ஆயிடும் பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன படிச்சோன்றதே தெரியாது. ஒரே ஒரு இடம். ஸ்கீம்ஸ்னா, நான் ஷோர் ஷாட் தரேன். நம்ம அகாடமில நம்ம போடுற ஸ்கீம்ஸே போதும். அதுலருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்திருக்குன்றது நம்ம பார்த்தோனே உங்களுக்கு ப்ரூஃபும் குடுத்துடலாம். அப்போ மத்திய, மாநில அரசின் முக்கிய திட்டங்கள். அத நான் உங்களுக்கு தொகுத்து உங்களுக்கு குடுத்துடுறேன். வீடியோ கிளாஸாவே பொறுமையா குடுக்குறேன். ஷார்ட்கட்டோட குடுக்குறேன். அதுல அமைச்சங்க எங்க ஆரம்பிச்சாங்கன்னு முதற்கொண்டு அப்போ 100% ஸ்கீம்ஸ நீங்க யாரும் நம்பலன்னா, துரோணா அகாடமிய நம்பி வாங்க. வேற எதையுமே நம்ப தேவையில்லங்க. நம்பி வாங்க. அந்த 100 ஸ்கீம்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் மிஸ் ஆகாத மாரி நாங்க குடுத்துருவோம். ஓகேங்களா? தொகுத்து அழகா குடுத்துடலாங்க. சோ அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஓகே மாநில முக்கிய திட்டங்கள். மத்திய முக்கிய திட்டங்கள், மாநில முக்கிய திட்டங்கள்னு சொல்லிட்டு 2ஆ பிரிச்சாச்சு. சோ முடிச்சுட்டு இதுக்கப்புறம் இருக்கக்கூடியது நடப்பு நிகழ்வுகள் பிளஸ் ஆட் பண்ணிக்கிறேங்க. சி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணி உங்களுக்கு தேவையான கரண்ட் அஃபேர்ஸ தொகுத்து குடுத்துரும். சரிங்களா? சோ அப்ப இந்த ஒரு 30 வீடியோ அவ்வளோதாங்க. சோ அப்படியே யோசிச்சு பாருங்களேன். 30 வீடியோ தான் யோசிக்கிறீங்க. குரூப் 1ல 50 கொஸ்டினா? குரூப் 2ல 20 கொஸ்டினா? குரூப் 4ல 20 கொஸ்டினா? முடிஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட 90 கொஸ்டின்ஸ் நம்ம 3 எக்ஸாம் பிரிச்சுட்டேன். 90 கொஸ்டின்ஸ் 30 வீடியோ தான். அப்போ நமக்கு ஒரே ஒரு முறை தெளிவா படிச்சோம்னா, நம்மளால எக்ஸாம கிராக் பண்ண முடியுன்ற ஒரு கான்ஃபிடன்ட் கிடைக்குமா? அந்த கான்ஃபிடன்ட் லெவல்ன்றது நம்ம எங்கருந்து எடுத்துக்கணும்னா, மத்தவங்க மோட்டிவேஷன் பண்றதோ, நாங்க மோட்டிவேஷன் பண்றதோ பெரிய விஷயமே இல்லைங்க. அந்த கான்ஃபிடன்ட்ன்றது உங்க கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கும். சரிங்களா? அந்த கான்ஃபிடன்ட்டோட படிச்சுட்டு நீங்க அழகா முடிச்சிடலாங்க. கடைசியா ஒரு விஷயத்த மறந்துடவே மறந்துடக்கூடாது.
என்னன்னா, சார் இந்த பிடிஎஃப் குடுன்னு கேட்காதீங்க. அது நம்ம டெலகிராம் லிங்க் இருக்கு பாருங்க இங்க. நீங்க குடுத்துடுறேங்க. இந்த பிடிஎஃப் கீழயே, இந்த சேனல் கீழயே. இப்போ ஃப்ரீ வீடியோ கிளாஸஸ் பேட்ச் போயிட்டு இருக்கு. ஸோ என்ன பண்றீங்கன்னா, இந்த வீடியோ கிளாஸ் எல்லாமே நம்ம டெலகிராம் லிங்க்ல இந்த சேனல்ல ஜாயின் பண்ணிக்கங்க. வீடியோ கிளாஸ் வந்த உடனே உங்களுக்கு வேலை இருந்துச்சுன்னா, வேலைய முடிச்சுட்டு அந்த கிளாஸ முடிச்சுருங்க. அன்னைக்கு டே பை டே முடிச்சீங்கன்னா உங்களுக்கு பளு குறையும். ஓகேங்களா? ஃப்ரீ கிளாஸ் குடுத்துறோம். அது இல்லாம நம்ம அபிஷியல் டெலகிராம் சேனல் இருக்கும். நீங்க என்ன போஸ்ட் போட்டாலும் அழகா வரும். ஸோ இப்ப எஜுகேஷன் ஃபீல்டுக்குள்ள வந்துட்ட பிறகு ஒரு விஷயத்த மட்டும் தான் எடுக்கணும். அந்த ஃபீல்டுலயே உருண்டுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாச்சும் ஒரு லைன கயிறு புடிச்சு என்ன பண்ணிக்கலாம்? ஏறி போய்க்கலாம். அதுதான் நான் எப்பவுமே சொல்லிட்டு இருப்பேன். அப்போ ஃப்ரீ கிளாஸஸ் வீடியோ வேணும்னா ஒரு தனி சேனல் இருக்கு. அதுல ஜாயின் பண்ணிக்கங்க. நம்ம அபிஷியல் கண்டிப்பா இருந்துக்கங்க. ஏன்னா அப்பதான் நம்ம அப்டேட் பண்ற எல்லா விஷயங்களும் என்ன ஆகும்னா, உங்கள வந்து சேருங்க. ஓகேங்க. தட்ஸ் எனஃப். நம்ம எக்கனாமிக்ஸ் பத்தி டீட்டெயிலாவே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இதுதான் நம்ம பண்ண போறோம். ஸோ எக்கனாமிக்ஸ பொறுத்தவரைக்குமே. ஸோ நீங்க பண்ண வேண்டிய விஷயங்கள், இன்னைக்கே போயிடுங்க. ஒரு நோட் ஒண்ணு வாங்கிக்கங்க. பெரிய நோட். அந்த 300 பேஜ் இருக்கும்ல, நோட்ட வாங்கிட்டு, வீடியோவ தெளிவா பார்த்து, நோட்ஸ தெளிவா எழுதுங்க. ஒரே நான் சொன்னேன், எக்கனாமிக்ஸ் நீங்க வந்து ஒரு வீடியோ பார்த்துட்ட பிறகவே நீங்களே கான்ஃபிடன்ட் வந்துருவீங்க. சார் இவ்வளோ தானா எக்கனாமிக்ஸு? சார் இத்தன நாள் தெரியாம இருந்துச்சே! அப்டின்ற ஒரு ஃபீல் நீங்க சொல்லலைன்னா என்ன கேளுங்க. ஏன்னா அவ்ளோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நான் உங்களுக்கு சொல்லிக் குடுத்துடுறேன். அதுக்கு பொறுப்பு நாங்க எடுத்துக்கிறோம். நீங்க ஃபாலோ பண்ணா மட்டும் போதுமானதுங்க. ஓகே காய்ஸ். நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோல வந்து உங்கள சந்திக்கிறேன். தேங்க் யூ.